பாஜக 195 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தங்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இதில் பல மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ் சேதுராமன். இதில் பாஜக மத்திய மாநிலங்களில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி பெல்ட்டில் பெரும்பாலான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை முற்றிலுமாக ஒரு வேட்பாளர் கூட அறிவிக்கலை. இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட ஐடென்டிஃபை ஆகலையா? இல்ல, நீங்க அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னாக்கா, நீங்க அனௌன்ஸ் பண்றது வந்து நீங்க ஒரு தொகுதி 5 தொகுதி அப்படின்னு சின்ன இதுல வந்து பண்ண மாட்டாங்க. பொதுவா இருக்கும்போது ஒரு டீசென்ட் சங்க் தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 கேண்டிடேட்டோட டீடைல்ஸ் வந்து முதல் கட்டமா அனௌன்ஸ் பண்றாங்கன்னாக்கா பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஹை கான்பிடன்ஸ் இன்னைக்கு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஹை கான்பிடன்ஸ் சீட். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து வெற்றி வாய்ப்பு 100% இல்லைன்னா 90% மேல இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்க எல்லாத்தையும் சீட்டை வந்து உறுதி செஞ்சு லிஸ்ட வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. கேரளானே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கேரளால 100% இருக்கா என்ன? அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கலாம் இல்லையா? அது இருக்கா என்னன்னு நம்ம கேட்கறதுங்கிறது ஒண்ணு. ஆனா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல எப்படி இருந்தாலும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம வந்து போட்டி போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்சி கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். சோ அதான் சொன்ன ஹை கான்பிடன்ஸ் சீட்டுன்றது சொல்றது வந்து கேரளால எப்படி இருந்தாலும் எதுவும் கூட்டணி கிடையாது. சோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல. அப்படி இருக்கும்போது அங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு வேணா பார்க்கலாம். ஓகே. இதில் வந்து இந்த புதியவர்களுக்கான வாய்ப்பு, யூத்கான வாய்ப்பு அப்படின்றப்போ 47 பேர் வந்து இளைஞர்கள், 29 பேர் பெண்கள், ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து 27 பேர் அப்படின்றப்போ இந்த முறை புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அதை நோக்கி நகர்கிறதா அது? நிச்சயமா அது கொடுக்கணும். ஏன்னா அவங்க எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்க, இப்போ இந்த வாட்டி முழக்கமே என்ன இருக்கு அவங்க தரப்புல இருந்துனாக்கா, பரப்புரையில சொல்றதுக்குரிய வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் கிடையாது, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. இன்னொன்னுமே பாஜக ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. மோடி, அமித்ஷா குறிப்பிட்ட எய்ட்ஸ் அவங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாரையும் வந்து ஒரு ரொட்டேஷன்ல தான் வைக்கிறாங்க. ஏன்னா தங்களுக்கு வந்து எந்த காலத்தையும் தங்களோட ஆதிக்கத்துக்கு வந்து எந்த வித ஒரு காம்படிஷனும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திரும்ப நட்டாவை கூட அவங்க வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்லயும் இருக்கலாம். இன்னொன்னு வந்து பல இடங்கள்ல வந்து எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு டிஸ்கிரண்டல் எங்கெங்கெல்லாம் இன்கம்பென்ட் கேண்டிடேட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் போட வேண்டிய சூழல்ல இருக்கும்போது அதையும் பண்ணுவாங்க. மற்ற எல்லா கட்சியும் பண்றதுதான் அது. இப்போ இந்த இந்தியா கூட்டணி வந்து தொகுதி பங்கீடை இறுதி செய்யுமா அப்படின்னப்போ இறுதி செஞ்சுட்டே வந்தாங்க. ஸோ அவர்களுக்கு முன்பாக பட்டியல் வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதா பாஜகவுக்கு? கட்டாயம் இல்லை, இவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். அது அவங்களுக்கு முன்னாடி கட்டாயங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நன்றி திரு ரமேஷ் சேதுராமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.